பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி பௌத்ரிணி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆஞா சக்கரேஸ்வரி அரிக்னி பாத நமஸ்தே ஜெய் வாராகி. மனசுல எந்த நேரமும் ஒரு மன அமைதி குறைவா இருக்கு. மனசுல ஒரு குழப்பம், இது நடக்குமா நடக்காதா, ஒரு விஷயம் இப்படி நடந்துருமா இல்ல ஏதோ ஆயிருமா, நம்ம ஒரு தொழில் பார்த்துக்கிறோம், அந்த தொழிலில் எப்படி ஆகும் என்ன ஏது, ரொம்ப அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. மனசுல தேவையில்லாத விஷயங்களை பூரா போட்டு குழப்பிக்கிறது. அதாவது இப்ப நான் சொல்றது தேவையில்லாத விஷயம்னு சொல்றேன். ஆனா குழம்புறவங்க அவங்களுக்கு தேவையான விஷயம்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஆனா மனசுல குழப்பம் வரும் பொழுது நமக்கு ஒரு செயலை தெளிவா செய்ய முடியாது. எந்த ஒரு செயலையும் நிம்மதியா செய்ய முடியாது. அப்படியே குழம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த குழப்பத்தால என்ன ஆகும், தலையில வலி வரும், மன நிம்மதி குறையும், உணவு சாப்பிட முடியாது, சரியா தூங்க முடியாது, தூக்கம் வராது. ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் கேது இணைவு இருந்தால் இந்த மனக்குழப்பம் அதிகரிக்கும். சந்திரன் கேதுவுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது கேது சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலேயோ இருக்கும் பொழுதும் இந்த நிகழ்வு உண்டாகும். அப்ப இதெல்லாம் என்ன, ஏன் இப்படி, இதுக்கு என்னதான் தீர்வு? சந்திரன் கேது இருந்துட்டாலே ரொம்ப ஒரு செயலை செய்கிறோம்னா அதை ரொம்ப தெளிவாக செய்யணும்னு சொல்லி பல தடவை யோசிப்பாங்க, செஞ்சிருவாங்க, வாழ்க்கையில் வெற்றி பெற்றுருவாங்க. ஆனால் ஒரு குழப்பமான நேரம் வரும் பொழுது, ஒரு குழப்பமான ஒரு நேர கால தசா புத்தி சரியில்லாத ஒரு நேரம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதில் ரொம்ப வேகமாக குழம்புவாங்க. ஒன்றுமே இல்லை, குழம்பாதீங்க, யார் இந்த மாதிரிலாம் குழம்ப வேண்டாம். அதற்கு ஒரே தீர்வு, தொடர்ந்து விநாயகப் பெருமான் வழிபாடு. தினசரி காலையில் விநாயகப் பெருமானுடைய வழிபாடை பண்ணுங்க. தொடர்ந்து சும்மா போய் பிள்ளையார போய் தலையில் குட்டு போட்டு முக்கி போட முடிஞ்சா காதை பிடிச்சி தோப்புக்கரணம் போட்டு வாங்க. இல்லையா தலையில் குட்டு போட்டு, ஐயா என் பிரச்சனையை பார்த்துக்க, பிள்ளையாரப்பா நீ தான் பொறுப்பு, என் மனசு ரொம்ப சஞ்சலப்படுது, என்ன காரணம்னு பார்த்துக்க, நல்லபடியாக வை, எந்த குழப்பமும் இல்லாமல் வை அப்படின்னு சொல்லி விநாயகப் பெருமானை தினசரி வழிபடுங்க. தினசரி விநாயகப் பெருமானை வழிபடும் பொழுது நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். நன்றி.